வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர் டிரைவ். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா 2025 அப்டேட்டட் ஆல்டோ K10 தாங்க. ஸோ மாருதி சுசுகி இப்போ அவங்களோட எல்லா காஸ்ட்லையுமே 6 ஏர் பேக்குங்கிற ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த ஆல்டோ K10லையுமே 2025 அப்டேட்டில் 6 ஏர் பேக்கை ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பேஸ் வேரியண்ட்டான எல்எக்ஸி வேரியண்ட்டாக எனக்கு நான் நிப்பாட்டி இருக்கேன். ஸோ இதோட எக்ஸ்ஷோரூம் ரேட்னு பார்க்கும்போது 4,99,500 வருது. ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் இருக்குது. பட் அதில் வந்து ஸ்டேரிங்குமே மேனுவல் தான், ஏசி எதுவுமே வராது. அதனால் பேசஞ்சருக்கு கம்ஃபர்டபுளாக இந்த வெஹிக்கிள் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் ஸ்டேரிங் வித் ஏசிஸ், மேனுவல் ஏசிஸோட வந்துடும். ஸோ அதனால் இந்த வேரியண்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை தொடர்ந்து இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய VXi ப்ளஸ் வேரியண்ட் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு கொண்டு வரேன். இன்னைக்கு இந்த எல்எக்ஸியில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெஹிக்கிள பார்த்தீங்கன்னா நமக்கு 4 வேரியன்ட் வருதுங்க. ஸ்டாண்டர்ட், எல்எக்ஸி, VXi அண்ட் VXi ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் VXi அண்ட் VXi ப்ளஸில் நமக்கு சிஎன்ஜி வேரியண்ட்டுமே கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இதில் ஃபியூயலில் 2 ஆப்ஷன் வருது. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் VXi அண்ட் VXi ப்ளஸ் ரெண்டுலேயும் AMTயும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் டிரான்ஸ்மிஷன்லேயும் மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே வருது. ஃபியூயல்லையும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி ரெண்டுலேயுமே நமக்கு இந்த வெஹிக்கிள் அவைலபிளாக கிடைக்குது. இன்ஜின் ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 66 ஹார்ஸ் பவரும் 89 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இருக்குது. இதுவே சிஎன்ஜி நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும்போது 56 ஹார்ஸ் பவரும் 82 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இருக்குங்க. மைலேஜை பற்றி எல்லாமே நான் வீடியோ தொடர்ந்து பேசுகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 கலர் ஆப்ஷன்ஸ் இந்த வெஹிக்கிள் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய இடம் திருச்சி மாம்பழசாலையில் இருக்கக்கூடிய ABT மாருதி ஷோரூம் தாங்க. ஸோ மாருதி காசு வாங்கணும் விருப்பப்படுறவங்க டெஸ்ட் அண்ட் புக்கிங்ஸ் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். திருச்சி அண்ட் சரௌண்டிங்ஸில் இருக்கவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. வண்டியோட டிசைனை பற்றி பார்ப்போம். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச் பேக்குங்க, ஃப்ரண்ட் டிரைவன் வெஹிக்கிள். ஸோ இதோட வீல் பேஸ்ன்னு பார்க்கும்போது 2380 mm வீல் பேஸில் 3530 mm லென்த் இருக்க வகையில் இதை நமக்கு உருவாக்கியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்டு டைமென்ஷன்ஸ் வந்து உங்களை நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதோட ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹாலஜன் தான். ஏன்னா இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச் பேக்கு, அதுலேயே ஒரு பேஸ் வேரியன்ட்டு. ஸோ எல்லாமே இல்லை அதிக ஃபீச்சர்ஸ்னு வராது, நமக்கு எல்லாமே பேசிக்காக தான் இருக்கும். ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபாக் லாம்ப் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு இல்லை. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பம்பர்ஸ் வந்து நமக்கு பாடி கலரில் வந்துடுது. பட் ORVMs, டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கூட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டலிக் மேக்னெட்டிக் கிரேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கலருக்கு இந்த பாடி கலர்ஸ் எல்லாமே நமக்கு மேட்ச் ஆகுது. பிளாக் கலர் கொடுத்துருக்கிறது தெரிஞ்சுக்கல. இதுவே மற்ற கலர்ஸ்லாம் நீங்கள் போகும்போது இது தனியாகவே நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெண்டர்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாப் வேரியன்ட் போகிறீங்க, VXi ப்ளஸ் போகிறீங்கன்னா அது நமக்கு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ORVM வரும். பட் அதுலேயுமே இண்டிகேட்டர்ஸ் ஃபெண்டரில் தான் வரும். அண்ட் வீல்ஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தாலும் நமக்கு 13 inch வீல்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட்லேருந்து டாப் வேரியன்ட் VXi ப்ளஸ் வரைக்குமே இந்த ஆல்டோ K10 பொறுத்த வரைக்கும் நமக்கு 13 inch வீல்ஸ் தான். 145/80 ப்ரொஃபைல் டயர்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 167 mm வருதுங்க. ஓகேவா இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ நார்மலாக பார்க்கும்போது நமக்கு நல்லாவே ஹைட்டாக தான் தெரியுது. நம்ம ஊர் கண்டிஷன்ஸ்லாம் போகும்போது இருக்குது. பட் ஃபுல்லோடாக போகும்போது உங்களுக்கு பெரிய ஸ்பீட் பிரேக்கெல்லாம் ஏறி இறங்குறீங்கும் போது லைட்டாக தட்டுன்னு தான் சொல்லுவேன். மற்றபடி வீல் கவர்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இந்த எல்எக்ஸி வேரியண்ட்டில் நமக்கு வரலை. வீல் கப்ஸ், இந்த சென்ட்ரு வீல் கப் மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. டாப் வேரியண்ட்ல வந்து ஃபுல் வீல் கவர் நமக்கு வந்துடும். அண்ட் ஃபியூயல் டேங்கை பொறுத்த வரைக்கும் இல்லை லெஃப்ட் சைடு தான் வந்திருக்கு. 27 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில் ஒரு ஃபியூயல் டேங்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆண்டனா, ஸோ ஆண்டனா பார்த்தீங்கன்னா இந்த எல்எக்ஸி வேரியண்ட்ல நமக்கு கிடையாதுங்க. ஏன்னா இன்ஃபோர்டைன்மெண்ட் இல்லை வரலானால கொடுக்கல. இதுக்கு அடுத்து VXi போறீங்கும் போது உங்களுக்கு ஆண்டனாலாம் அதில் வந்துருது. பட் இந்த எல்எக்ஸி வேரியண்ட்ல ஆண்டனா கூட கொடுக்கல. அப்படிங்கும் போது ஒரு பிளக் அண்ட் பிளே டைப்பாக அதில் நமக்கு இருக்காது. தனியாக எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது கொடுத்துருக்கலாம் ஆண்டனா, பட் அது இங்கே மிஸ் ஆகுது. ரியர் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரியர் டோரில் வரக்கூடிய இந்த டாப்பில் வந்து இது ஒரு ஸ்பாய்லர் செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. ரியர் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வைப்பர்ஸ், டீஃபாகர் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபீச்சரும் இந்த பேசிக் வேரியண்ட்டில் வரல. டெயில் லைட் எல்லாமே வந்து ஹாலஜன் செட்டப் தாங்க. இல்லை டாப் வேரியண்ட் வரைக்குமே இந்த ஹாலஜன் லைட் தான் கொடுப்பாங்க. ஆல்டோ K10 சொல்லிட்டு ஒரு பேஜிங், சுசுகியோட லோகோ இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. டெயில் ஓப்பனிங் எல்லாமே நமக்கு கீ போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் வருது. இல்லாட்டி நாங்கள் உள்ள லிவர், டிரைவர் சீட்டு கீழே அந்த லிவர் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம்,
ஸோ இந்த எல்எக்ஸி வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலான 2 கீஸ் தான் கொடுக்குறாங்க, சென்ட்ரல் லாக் கிடையாது. ஸோ பேஸ் வேரியண்ட்ல மேனுவல் சென்ட்ரல் லாக் கூட இந்த வெஹிக்கிளில் கொடுக்கல, நார்மலான இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் சென்சார்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்டியர் விஷயங்கள் அப்படிங்கிறது. அடுத்து இன்டீரியர் போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 214 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு டீசன்ட் சைஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸாக தான் இருக்கு. அண்ட் பார்சல் ட்ரே வரல, இது வந்து நமக்கு தெரிஞ்சாதான். மேக்ஸிமம் பேஸ் வேரியண்ட்ல காஸ்ட் கட்டிங்காக பார்சல் ட்ரே வராது, கொடுக்கல. சைட்ல எல்லாமே பாத்தீங்கன்னா பேனல்ஸ் நல்லா விசிபிளா இருக்குங்க. ஸோ அதுவுமே இவங்க எதுவும் அந்த அளவுக்கு கவர் பண்ணல. சைட் பேனல்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா விசிபிளாவே இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த சஸ்பென்ஷனோட ஆப்ரம் இது எல்லாமே நல்லாவே தெரியுது, நமக்கு அந்த அளவுக்கு விசிபிளா இருக்கு. ஸ்டெப்னியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அண்டர்லே கொடுத்துருக்காங்க. சேம் சைஸ் ஆஃப் ஸ்டெப்னி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுல வரக்கூடியதே வந்து 13 இன்ச் வீல்ஸ் தான், அதனால அதே 13 இன்ச் வீல்ஸ் நமக்கு ஸ்டெப்னியாவும் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ லாக்கு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேனுவல் லாக் தான். ஸோ இதில் வந்து மேனுவல் சென்ட்ரல் லாக் கூட கிடையாது, இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டோரும் லாக் பண்ணுற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ரஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தாங்க இருக்கு. ஸோ நான் வந்து என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சீட் நான் பொசிஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால டக்குன்னு உள்ள வந்துட்டேன். பட் இந்த லெவலில் ரியர் ரோக்கு ஸ்பேஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ ரியர் ரோ உங்களுக்கு போகும்போது காமிக்கிறேன், தொடர்ந்து வீடியோவை பாருங்க. அண்ட் டோர் பேடிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எல்எக்ஸி வேரியண்ட்ல பவர் விண்டோஸ்லாம் கிடையாது, 4மே மேனுவல் விண்டோஸ் தான். அதுக்கான நாப் இங்கே வந்தது. ஒரு 1 பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, இது ஒரு நல்ல விஷயம். ஃப்ரண்ட்ல பாட்டில் ஹோல்டர் வருது. மற்றபடி எல்லாமே கம்ப்ளீட்டாக பிளாக்காக தான் இருக்குது. டோர் ஓப்பனர்ஸ் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக பிளாக்காக தான் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிக்ஸட் சீட் தாங்க, ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ளைண்டாக உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது, ஸ்ட்ரைட் பொசிஷனாக இல்லை, ஒரு கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால எனக்கு ஃப்ரண்ட் போனட் வந்து கொஞ்சம் விசிபிள் இப்படி பார்க்குற மாதிரி தான் இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் பண்ணி தான் நம்ம ஓட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்டேரிங்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஃபிக்ஸட் ஸ்டேரிங் வீலாக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த எல்எக்ஸி வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிரைவருக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோட ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 6 ஏர் பேக் இப்போ இந்த ஆல்டோ K10ல ஸ்டாண்டர்டாக வந்துச்சுன்னா ஸ்டார்டிங் இன்ட்ரோலே சொல்லியிருந்தேன். அதனால 6 ஏர் பேக் வந்துருது. அது மட்டும் இல்லாமல் ABS, EBD, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பேஸ் வேரியண்ட்லேருந்து நமக்கு ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. அதனால அதுக்கான பட்டன் மட்டும் இருக்கு. ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன் இந்த எல்எக்ஸி வேரியண்ட்ல இல்லை. இதுவே நம்ம டாப் வேரியண்ட் போகிறோம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் ஒரு பட்டன் நம்ம கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாப் இருக்கு. ஸோ இது வந்து இந்த ஓல்ட் ஸ்கூல் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் லெவல் அட்ஜஸ்ட்க்கான ஒரு நாபா இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் டிரைவருக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து டேஷ்போர்ட் செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த எல்எக்ஸி வேரியண்டோட டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டான ஒரு பிளாக் தீம்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கு, டேஷ்போர்டு, டிரான்ஸ்மிஷன் லிவர் எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டான ஒரு பிளாக்காக தான் இருக்கு. ரூஃப் வந்து இந்த கிரே கலர்ல போற மாதிரி இருக்கு. சீட்டுமே பார்த்தாலும் அந்த பிளாக் பிளஸ் கிரே காம்பினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சிங்கிள் டோன் தான், மோனோடோன் காம்பினேஷன் பிளாக் கலர் தான் இதோட டேஷ்போர்டு எல்லாமே நமக்கு இருக்கு. இன்ஃபோடைன்மெண்ட் வரல, பேஸ் வேரியண்ட்ல ஆப்வியஸ்லி வரல, நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்ல ஃபிக்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த ஹசார்ட்கான பட்டன் கொடுத்துருக்காங்க, ஒரு மேனுவல் ஏசிஸ். அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் USB ஆக்ஸ் அது மாதிரி எதுவுமே வரல. இதுவே இதுக்கு அடுத்த வேரியன்ட் VXI போனீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் டாப் வேரியண்ட்ல இந்த இடத்துல USB அண்ட் ஆக்ஸ் போர்ட்டுமே வந்துடும். ஸோ இன்ஃபோடைன்மெண்டோட கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க, அதெல்லாமே இங்கே வந்துடும். க்ளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் சைஸ் டீசெண்டாக இருக்கு. அண்ட் IRVM பார்த்தீங்கன்னா நார்மல் பேசிக் IRVM தாங்க, மேனுவல் அட்ஜஸ்டபிள் கூட கிடையாது. டே நைட் IRVM நமக்கு வரல. சன்வைசஸ்லையும் மிரர்ஸ் எதுவும் இல்லை, நார்மலாக பிளேனாக தான் கொடுத்துருக்காங்க. கேமல் லேம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல மட்டும்தான் நமக்கு வருது, சென்டர் கேமல் லேம்ப்ஸ் கிடையாது. ஸோ இதான் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இருக்கிறது ரொம்ப பேசிக்கான விஷயம். ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டேரிங்காக வந்துருது, ஏசிஸ் கொடுத்துருக்காங்க. இது 2 மட்டும் தான் ஃபீச்சர் அப்படிங்கிறது. மற்றபடி சென்ட்ரல் லாக்கோ ORVMஸுமே வந்து உள்ளுக்குள்ள இன்டீரியர் நாபு கூட கிடையாது, நம்ம வெளியே அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், அந்த மாதிரியான ஒரு செட்டப்ல தான் நம்ம கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸும் கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயங்களா தான் இருக்கு. எல்எக்ஸி ஃபேமிலிக்கு இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ இதுக்கு அடுத்த வேரியன்ட் எல்லாமே போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். டூர் எடுக்கிறாங்க பாருங்க, ஸோ அவங்களுக்கு நல்லா இருக்கும். டூருங்கிறது வந்துட்டு மாருதியில டீபோர்ட் வெஹிக்கிள் நம்ம சொல்லுவோம். ஸோ டூர் H மாடல்ல இந்த எல்எக்ஸி வேரியன்ட் தான் நமக்கு அதில் கொடுக்குறாங்க. ஸோ அதை எடுத்து ஓட்டுறவங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கணுங்கிறத இந்த இதை எடுத்து ஓட்டலாம். மற்றபடி இல்லை வேறு எதுவும் சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு இல்லைங்க, நார்மலாக தான் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே டிஜிட்டலான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். பேசிக்காக இந்த ஆல்டோ K10 எஸ்ப்ரெஸோ மாருதியில் இந்த 2 வெஹிக்கிளுக்கு இந்த ஒரு செட்டப்பில் தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. எஸ்ப்ரெஸோ பொறுத்த வரைக்கும் சென்டர் மவுண்டராக இருக்கும். பட் இதில் வந்து ஸ்டேரிங்க்கு பேக் சைட்லேயே நமக்கு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏசிஸ்லாம் ஓகேவா இருக்குது. இது சின்ன கேபின் அப்படிங்கவும் நமக்கு ரியர் வரைக்குமே இந்த ஏசிஸே போதும், நல்லாவே ட்ராவல் ஆகும். அண்ட் இந்த சென்ட்ரல் கன்சோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மொபைல் ஹோல்டர் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேற எந்த இதுவும் கிடையாது. ஸோ ரியர் ரோ போயிட்டு எப்படி ஸ்பேஸ் கம்ஃபர்டபுள் இருக்குன்ட்டு பார்க்கலாமாங்க.
ஸோ அடுத்த ரியர் கம்ஃபர்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ டோர் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 70 டிகிரி ஓப்பனிங்காக இருக்கு. இங்கிரஸை பொறுத்த வரைக்கும் குனிஞ்சு தாங்க வர மாதிரி இருக்கு. ஹெட்ரூமும் ரொம்பவே சின்னதாக தான் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப குனிஞ்சு தான் நம்ம ஏறி உட்கார்ற மாதிரி இருக்கும். அண்ட் டோர் பேடிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா பின்னாடி எந்த ஒரு டோர் பேக்கெட்ஸுமே வரல. நமக்கு ஃபுல்லான பிளாக் கலர்ல தான் இருக்கு. விண்டோஸ்க்கான லிவர்ஸ் இங்கே வந்துருது. அண்ட் ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல தான் நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த லெவல்ல பார்த்தீங்கன்னா நீ ரூம் அண்ட் லெக் ரூம் நல்லாவே இருக்கு. அண்டர் டை சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 50-50 தாங்க கிடைக்குது இந்த வெஹிக்கல்ல. ஓகே, ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்குலாம் நல்லாவே இருக்கும். 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக போகலாம். 3 பேருங்கிறது இதில் கொஞ்சம் கஷ்டம் தான். அடல்ட்லாம் 3 பேர் போக முடியாது. இந்த வெஹிக்கல் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் 2 பேர் தான் நான் சொல்லுவேன். அப்படியே நம்ம இந்த சைடு டிரைவர் சீட் உட்காரும். ஏன்னா டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹைட்டுக்கு நான் வச்சிருக்கேன். ஸோ அதில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதை விட இது கொஞ்சம் ரெக்ளைனிங் ஆகிருக்கு பேக்கு. ஸோ அதனால நீரும் ரொம்பவே கன்ஸ்டன்ட் ஃபிட்டாக இருக்கு. லெக் ரூம் ஓகே, அண்டர் டை சப்போர்ட்டும் அதே மாதிரி தான் சேமாக தான் இருக்கு நமக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம உட்கார பொசிஷன்ல நல்லா இருக்கும். லாங் டிராவல் போகலாம். 2 பேர் தான் முன்னாடியே சொன்னேன். 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். 3 பேருங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ சென்டருமே பார்த்தீங்கன்னா லைட்டாக லிட்டில் ஹம்ப் மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துல ஒரு கப்பி ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வெஹிக்கிள் நான் பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து ஹெட்ரெஸ்ட் வந்து 4மே ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்டாக தான் இருக்கு. அண்ட் இந்த 2 சீட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மாடல் எஸ்பிரஸோ இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்பிரஸோலாம் கொஞ்சம் இதோட கொஞ்சம் டாலாக இருக்கும். ஸோ அதுக்கு கொடுத்த அந்த சீட்டை அப்படியே இல்லை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த சீட்டே வந்து ரூஃப் வரைக்கும் அப்படியே ஃபுல்லாவே இருக்கு பாருங்க. ஸோ அது வந்து ஏதோ ரொம்ப பெருசா ஒரு ஜெஜாண்டிக்கா இருக்க மாதிரி இருக்கு. சீட்டே அக்கமடேட் ஆன மாதிரி இருக்கு. இன்டேஸ் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க இது. ஸோ இந்த சீட்டு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. கம்ஃபர்டபுள் வைஸ் ஓகே, பட் அப்பியரன்ஸ் வைஸ் கொஞ்சம் இது பெருசா ஜஜாண்டிக்கா இருக்க மாதிரி ஃபீல் கொடுக்குது. அண்ட் நம்ம நிறைய சொன்ன மாதிரி கேபின் லேம்ப் வந்து ஃப்ரண்ட்ல மட்டும்தான், சென்டர் கிடையாது. ஹேண்டில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, டீசெண்டா இருக்கு. ஸோ ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்ரோட் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸோரூம் ரேட் வந்து 4,99,500 வருது இந்த எல்எக்ஸி வேரியன்ட். ஆன்ரோட் காஸ்ட் பார்க்கும்போது 5,80,000 அந்த ரேஞ்ச் வருது. ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு இந்த வெஹிக்கிள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட் உங்களுக்கு கண்டிப்பாக 6 லட்சத்துக்குள்ளே தான் இருக்குன்னா இந்த வெஹிக்கிள் போகலாங்க. ஏன்னா இதில் வந்து பவர் விண்டோஸ்லாம் கூட ஓகேங்களாம். பட் சென்ட்ரல் லாக் வந்து இல்லை மேனுவல் சென்ட்ரல் லாக் கூட கொடுக்கல. தனித்தனி இண்டிவிஜுவல் லாக்காக தான் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ அது நமக்கு இதில் கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் ஆண்டனா ப்ரொவிஷனுமே இல்லை. ஸோ அதெல்லாமே இந்த பேஸ் வேரியன்ட்ல கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஆண்டனாக்காக அது தனியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே போகும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நான் பார்த்து கொடுத்தாலும் ரொம்ப பேசிக்காக கொடுத்துருக்காங்க. இது நம்ம சென்ட்ரல் லாக் வந்து நம்ம வெளியே கூட போட்டுக்கலாம். ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டாலே ஒரு 5 ரூபா அந்த ரேஞ்சு தான் ஆகும். இல்லை எனக்கு இதுலேயே பவர் விண்டோஸ் சென்ட்ரல் லாக் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு விஎக்ஸ்ஐ ப்ளஸ் வேரியன்ட் எல்லாமே இருக்குது. விஎக்ஸ்ஐ வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6,20,000 இதுலேருந்து ஒரு 40,000 கூட வரும். அண்ட் விஎக்ஸ்ஐ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 650 அதுலேருந்து ஒரு 30,000 35,000 கூட கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியன்ட் அப்கிரேட் நீங்கள் போய்க்கலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் இதை விட பெட்டரா அப்படின்னு சொல்லணும்னா இதுலேயே நீங்கள் டாப் வேரியன்ட் போகிற விட இதை விட இதுக்கு அடுத்த மாடலில் எஸ்பிரஸோ இருக்குது. ஸோ அது வந்து இதை விட கம்ஃபர்ட் வைஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஸ்பேஷியஸாக இருக்கும் அந்த வெஹிக்கிள். ஸோ அதனால அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்பரை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.